Good evening, Atrium Structures. தேவி, பார்வதி ஹியர். ரவி சார் கிளைண்ட்ஸ் கூட இருக்காரு. எனி மெசேஜ் பார்வதி? இல்ல, நத்திங். ஃபோன் ரீச் ஆகலதான். சார் வர லேட் ஆகும். எனிவே ஐ வில் பாஸ் தி மெசேஜ். அவசம்மு ஏதோ புது பிளே ஸ்டேஷன் வந்திருக்கா, அது விளையாட கிளம்பணும். குவார்டர்ல சில்வர் ஸ்டார் வாங்கினதுக்கான ட்ரீட். ஒரு பிளே ஸ்டேஷனும் சிக்கன் கிங்ல இருந்து ஒரு பக்கெட் சிக்கனும். ரவி எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. ஓகே. அம்மு அம்மு அம்மு, என் பொண்ணு பாத்தீங்களா? இல்ல, பார்க்கல. மேடம், உங்க பொண்ணு அங்க இருக்காங்க. அம்மு, எங்க போன நீ? அம்மாவை பயமுறுத்திட்ட. அம்மா நல்லா கியூட்டா இருக்குல்ல? அந்த அங்கிள் கொடுத்தாங்க. Number is not reachable. The number is not reachable. The number is not reachable. ஐயோ, என்னாச்சு? அட கடவுளே, வேஸ்டா போச்சு. ஏய், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன். என்னங்க இது? எத்தனை தடவை இதே சர்ப்ரைஸ்? ஒரு தடவை கூட இதை மாத்த மாட்டீங்களா? உண்மையை சொல்லணும்னா நீங்க பயமுறுத்தி பயமுறுத்தி எனக்கு போர் அடிச்சிருச்சு. அப்புறம் ஏன் நீ கத்துன? நீ கொடுத்த ஷாக்ல தான் இது விழுந்துருச்சு. ஓ, நீங்க தைரியசாலியா? இந்த நிமிஷத்துல உங்களை போட்டோ எடுத்து பிரேம் பண்ணி தான் வைக்கணும். சைட்ல வேலை பாக்குறவங்களும் பாவம் உங்களை பார்த்து தான் பயப்படுறாங்க. என்னோட பிளாக் ஃபாரஸ்ட் வேஸ்டா போச்சே. பேக்கரியை திறக்க சொல்லி வாங்கிட்டு வந்தேன். இது பாக்கும்போது என்ன ஞாபகம் வருது தெரியுமா? இந்த ஆர்டிகல் மேகசின்ல டைட்டில்ல வர மாதிரி இருக்கு. உடைஞ்சு சிதறின கேக் ஞாபகம். என் ஹார்ட் மாதிரி உடைஞ்சு சிதறி கிடக்கு. சரி விடு, இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. ஒரு சின்ன பிளான் போட்டேன். இருட்டுல இந்த கத்தியும் தீப்பெட்டியும் எடுக்கப்பட்ட பாடு இருக்கு. இத பிடி. ஹாப்பி பர்த்டே மை லவ். ஊது.
ஆஹா எனக்கு இல்ல, உனக்கு உனக்கு. நோ நோ நோ, இதை விட அதுதான் டேஸ்டா இருக்கும். கம். அம்மு, ஆஹா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இங்க அம்மாக்கு பர்த்டே இல்லையா? அம்மாக்கு கேக் கட் பண்ணணும்ல. என்னையும் கூப்பிடவே இல்ல. ஐயோ அப்பா, நீ தூங்கிட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டு இருந்த. நீ தூங்கலையா நீ? இல்ல. அப்புறம் ஃபர்ஸ்ட் பொம்மையை தூங்க வைக்கணும்ல. டால் தூங்கிடுச்சா? நீங்க சத்தம் போட்டுட்டே இருந்தா எப்படி தூங்க முடியும்? அச்சச்சோ, அப்படின்னா பொம்மைக்கு ஒரு ஸ்லீப்பிங் டோஸ் கொடுக்கலாம். அம்மா என்ன பண்றாங்க? ஐயே, அம்மா கீழே விழுந்த கேக்க எடுக்கறாங்க. அச்சச்சோ, கீழே விழுந்த கேக்க சாப்பிடலாமா? அம்மா டர்ட்டி கேர்ள். வா, இப்படி வா. கத்தி அங்க வை. வா வா வா, மேல போயிட்டு அம்மாக்கு ஒரு பர்த்டே சாங் பாடலாம். எம்டி நல்ல கோவமா இருக்காரு. நான் என்ன பண்ணேன்? அதுதான் எம்டியும் கேக்குறாரு. எனிவேஸ் இஸ் காலிங் யூ. ஓகே. somebody say something. அதுக்கு என்ன சொல்யூஷன்? சார் அது ரொம்ப சார் அது ரொம்ப ப்ராப்ளமான விஷயம் சார். ஓ ரியலி? எனக்கு பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு தெரிய வேண்டாம். ஐ நீட் எ சொல்யூஷன். சார் குட் மார்னிங், மே ஐ? குட் மார்னிங். நாட் ஃபார் மீ அட்லீஸ்ட். உனக்கெல்லாம் எந்த காலேஜ்ல இருந்து டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். சார் அது கம் ஆன், கம்ப்ளீட் தி சென்டென்ஸ். நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா? நீ கொடுத்த பிளானை வச்சு கட்டின 18 மாடி பில்டிங். டு யூ ரிமெம்பர்? பக்கத்திலேயே இருக்கிற 2 பில்டிங்ஸ் ஸ்பெக்ட்ரம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட ஹெவன்லி ஹைட்ஸ், அடுத்து மெட்ரோபாலிஸோட பேலைட் டவர், நடுவில் அப்ரோச் ரோடு. வாட் ஷுட் பி த வித்? டெல் மீ மேன், கம் ஆன், டெல் மீ வாட் ஷுட் பி த வித்? சார் 12 மீட்டரா இருக்கணும். அப்புறம் இப்ப இருக்கிற அப்ரோச் ரோடோட வித் என்ன? 10 மீட்டர். வாட் த ஹெக் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? இப்ப என்னாச்சு? கவர்மெண்ட் ஸ்டே கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் கட்டின 18 மாடி என்ன பண்றது? இடிச்சு தரலாமா? சார் அந்த ஃபிளாட்டை வாங்கினா கம்பெனிக்கு நஷ்டம் வரும்னு நினைச்சுதான். இப்ப என்னாச்சு? கம்பெனி நஷ்டத்துல போகாம இருக்க எங்க தலையை உருட்ட வேண்டியதா இருக்கு. அந்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம். இனி உங்களுக்கு கொடுத்த வேலையை மட்டும் பாருங்க. Did you get that? ஃபர்ம்ல ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ரவி சார் கூட தெரியும் சார். No chance. No chance at all. சார். தேவி. சார். ரவி எங்க? கேபின்ல இருக்கார் சார். நோட்டல் குரூப்போட மீட்டிங். கூப்பிடுங்க. ஓகே சார். 12 மீட்டர் அப்ரோச் ரோடு இருக்க வேண்டிய இடத்துல ஜஸ்ட் 10 மீட்டர் தான் இருக்கு. நான் அன்னைக்கே சொன்ன பக்கத்துல 1-2 சென்ட் ஆட் பண்ணிக்க சொல்லி. அண்ட் ஐ பிலீவ் தட் பிளாட் வாஸ் அவைலபிள் டூ. இல்ல நான் அன்னைக்கே எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தனே ஆனந்த். தேவி, அந்த ப்ளூ பிரிண்ட் கொடு. ஹியர், செக் த டேட். 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது இல்ல ஆனந்த்? அன்னைக்கு நீ சொன்ன உன்னோட ஒய்ஃபோட கசின்ஸ் யாரோ மினிஸ்ட்ரேட் ஸ்டாஃபா இருக்காங்க, அவங்க எல்லாம் நீட்டா ஹேண்டில் பண்ணிப்பாங்கன்னு சொன்னேன். 12 மீட்டர் 10 மீட்டர் ஆக ஒரு பெரிய அமௌண்ட்டை நம்ம லஞ்சமா கொடுத்துருந்தோம். கார்பரேஷன்ல இருக்கிறவங்களுக்கு இது இல்லாம வேற. வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? ரவி, இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறது யாரு? அண்ட் யூ திங்க் யூ ஹேவ் டு கண்டினியூ ஹியர்? சார், ஐ திங்க் ஐ ஹவ் அ வே அவுட். ஆனா அதை உங்ககிட்ட மட்டும்தான் பேசணும் சார். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் அஸ். ஓகே சார். ஆனந்த், எல்லாரையும் சொன்னா இன்க்ளூட் யூ டூ. So Ravi, what's the way out now? ஒரு வழி இருக்கு சார். கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் தாட் தான். மணி இன்வால்வ் ஆயிருக்கு. ஆனா இந்த லாங் ரன் நம்ம கம்பெனிக்கு தான் லாபம். வல்லார் பாடத்துல டெர்மினல் வந்துருச்சுன்னா விசாகப்பட்டினத்தை விட கொச்சி நல்ல பெட்டர்ல வந்துடும். ஒருவேளை மும்பையை விட பெட்டரா இருக்கலாம். நம்ம ப்ராஜெக்டோட பேக் சைடு இதோ இங்க, இது 25 சென்ட் இடம். இது சிவசுப்ரமணியன் ஒருத்தர்கிட்ட இருக்கு. அந்த பிளாட்டை வாங்கணும். நம்மளோட ஸ்ட்ரக்சர்ல அந்த பிளாட்டுக்கான ஆக்சஸ் இல்லாம போயிடுச்சு. அங்க ஒரு ஸ்கூட்டர் போற அளவுக்கு தான் வழி இருக்கு. இந்த சமயம் தான் நம்ம சீப்பா வாங்க முடியும். இந்த சிவசுப்ரமணியம் பிளாட்டோட நேர் ஆப்போசிட் ஏரியோட இந்த கரை இது.
வைப்பின் செராய் ரவுட். கரெக்டா இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜை நம்ம செலவுல கட்டினா கவர்மெண்ட்டும் சில விஷயத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அதை எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க போற ஒரு போனஸ் தான் இந்த பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் வந்தா அந்த ஹைவேக்கும் த்ரிஷூருக்கும் ஒரு ஷார்ட் கட். 1/3 பங்கு டிஸ்டன்ஸ் கம்மியாயிடும். கவர்மெண்ட் நம்ம பக்கம் வந்துடும். குட், யூ மேக் a draft ASAP. மினிஸ்டர் கிட்ட பேச சொல்லி அப்பா கிட்ட சொல்றேன். And you go ahead. ஆனா இந்த டாக் நமக்குள்ளேயே இருக்கணும் சார். சீக்ரெட்ஸ் லீக் ஆகுது இந்த ரூம்ல இருந்து. இங்கிருந்து வெளியில போனவங்களையான்னு கேட்டா அது தெரியல. பட் வை டேக் சான்சஸ்? இந்த பிரிட்ஜோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிற வரைக்கும் திஸ் ஷுட் பி பிட்வீன் அஸ். You know ரவி, இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காதோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். எல்லாம் முடிஞ்சிட்டு டேடிக்கு முன்னாடி நான் நிற்கும்போது ஈட்டர்ன் யூனிவர்சிட்டியில் நான் படித்த டிகிரி டாப்பர்னு சொல்லி சிரிப்பார். அப்பா முன்னாடி யூ சேவ்ட் மை ஆஸ் மேன். தட்ஸ் மை ஜாப் சார். தேங்க்யூ.